तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. விதூய க்லேசமே குரு சரணயுக்மோ திருதரசமோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி சதே பூஜன விதோ பவல் மூர்த்தியாலோகே நயனமததே பாததுளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாருச்சரித்தே. குருவாயூரப்பனுடைய பிரத்யக்ஷ அனுகிரகத்தை பெற்ற கிரந்தமான நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தினுடைய விரிவான அர்த்தங்களில் பூஜன விதோ பகவானுடைய பூஜைகளை எவ்வாறு ஞாபகப்படுத்தி பட்டத்திரி வர்ணிக்கின்றார்ன்ற குருவாயூர் பூஜா கிரமங்களை நாம் கேட்க தொடங்கியிருக்கோம். அந்த வைபவங்களை நாம் ஸ்ரவணம் செய்து தரிசனத்தை அடையக்கூடிய ஒரு திருக்கோயில் வட சென்னையில் மணலியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள். அந்த பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கோயிலை மீண்டும் வலம் வர ஆரம்பிக்கும் போது அங்கு தனியாக ஆண்டாள் நாச்சியார் பூமிதேவியினுடைய அம்சமாக தனி சன்னதியிலே நமக்கு சேவை சாதிக்கின்றார். அந்த ஆண்டாளுக்காக அமையப்பட்டிருக்கக்கூடிய விமானத்திலே கோதை பிராட்டி 3 விதமான அலங்காரங்களிலே சுதை ரூபமாக நமக்கு தரிசனம் தர அவரை தரிசித்து கொண்டு கீழே கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை அடையும் போது நின்ற திருக்கோலத்தில் அழகான கிரீடத்தை சார்த்தி கொண்டு சாய்ந்த ஒரு கொண்டையுடன் ஆண்டாள் நம்மால் கொண்டாடப்படும் உத்தமமான பக்திபாவத்தை நமக்கு அளித்தவள். அவனை எவ்வாறு வாயினால் பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க வேண்டும் என்ற இந்த ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய வைபவங்களை திருப்பாவையிலே நமக்கு அளித்தவள். அழகான ஒரு சாய்ந்த கொண்டையை தான் அணிந்து கொண்டு தன்னுடைய வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு தன்னுடைய கையை மற்றொரு திருக்கரங்களை தொங்கவிட்டு கொண்டு தன்னுடைய கண்கள் திறந்திருக்க திறந்த நேத்திரத்துடன் நமக்கு சேவையளிக்கக்கூடிய மூலமூர்த்தியான ஆண்டாள் அழகான பூக்கொண்டையையும் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை அடைந்து அங்கேயே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆண்டாளுடைய உற்சவமூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். ஆம், மூலமூர்த்திக்கும் உற்சவமூர்த்திக்கும் அவ்வளவாக வித்தியாசமில்லை. உற்சவமூர்த்தியான கோதை பிராட்டியும் சதமக மணிநீலா சாரு கல்காரகஸ்தா என்று நின்ற திருக்கோலத்திலே ஒரு பச்சை பதக்கத்தை சார்த்தி கொண்டு அவளுடைய இடது கொண்டையானது சற்றே இடது தோளிலே சரிந்திருக்க அந்த தோளிலே அதை தொங்கவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கொண்டையை தொட்டுக்கொண்டு ஒரு கிளியானது கொஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய கிளியை நாம் தரிசிக்கின்றோம். கிளியினுடைய திவ்ய தரிசனம் இல்லை என்றால் நாம் இவள் ஆண்டாள் என்றே ஒத்துக்கொள்ள மாட்டோம் அல்லவா? இன்னடிசலோடு பாலமுதூட்டி எடுத்தவன் கோல கிளியானது அங்கு அழகாக அமர்ந்திருக்க இந்த ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அவ்வாறு ஆண்டாளுடைய சன்னதியிலிருந்து வெளியே வந்தால் ஆகா, அழகான வாமன சுவாமியானவர்
தனக்கு தோளிலே சார்த்தப்பட்டிருக்கக்கூடிய கொடையுடன் ஒரு திவ்ய திருக்கையிலே கமண்டலத்தை ஏந்தி கொண்டு எந்த ஆண்டாள் நாச்சியார் ஓங்கி உலகளந்த உத்தமன் அம்பரமூடறுத்தோங்கி உலகளந்த உத்தமன் அன்று இவ்வுலகம் அளந்தவன் என்று வாமன திருவிக்கிரமாவதாரங்களை கொண்டாடினாலோ அந்த சிறிய உருவத்தோடு பகவான் குரலனாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய பெரிய ஒற்றுமை வெள்ளிக்கிழமையிலே ஸ்ரவண ஏகாதசியை அடுத்த துவாதசியிலே வாமன ஜெயந்தி இங்கு நாடெங்கும் கொண்டாடப்படக்கூடிய தினத்திலே வாமனனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைவது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். அவரை தரிசித்து கொண்டு இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், பாஷ்யக்காரரான ராமானுஜர், இன்றோ திருவாடிப்பூரம் என்ற ஆண்டாளை கொண்டாடிய அழகான மணவாள மாமுனிகள், விஸ்வக்ஷேனர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்துடன் நாம் நம்முடைய குருவாயூர் பூஜா கிரமங்களுக்கு பட்டத்திரியினுடைய ஸ்லோகத்திற்கு சற்றே திரும்புவோம். பூஜனவிதம் நமக்கு ஞாபகம் இருக்கும். குருவாயூர் திருக்கோயிலானது 3 மணிக்கு திறக்கப்படுகின்றது. அந்த 3 மணிக்கு கிருஷ்ணா, நாராயணா, குருவாயூரப்பா என்று அவனுடைய திருநாம சங்கீர்த்தனங்களை சொல்லிக்கொண்டே கொடிக்கம்பத்தை தாண்டி ஒருவர் மட்டும் ஒருவர் பின் ஒருவராக செல்லக்கூடிய சின்ன ஒரு பாதையிலே, எந்த பாதையிலே உள்ளே நுழைந்தோமே ஆனால் இடதுபுறத்திலே அமர்ந்து கொண்டு நாராயண பட்டத்திரியானவர் 100 தசகங்கள் கொண்ட இந்த நாராயணீய காவியத்தை எழுதி கொண்டிருப்பதாக நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ, அந்த திண்ணையை தாண்டி சோமன மண்டபத்தை சற்றே வலம் வந்து பகவான் எழுந்தருளியிருக்கக்கூடிய குருவாயூர் கர்ப்ப கிரகத்தை அருகில் நாம் போய் நிற்கின்றோம். சுற்றிலும் அழகான விளக்குகள், இரவு முழுவதும் ஏற்றப்பட்ட விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க, பகவான் நமக்கு அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தினுடைய பெயர் வாகைச்சாத்து என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வாகைச்சாத்து என்றால் என்ன? வாகை என்பது பக்தர்களே ஒரு அழகான பலவிதமான மூலிகைகள் எல்லாம் கலந்த ஒரு பொடி. அந்த பொடியிலே நல்லெண்ணெயை பகவானுக்கு அழகாக கலந்து அந்த ஈஞ்ச மரப்பொடி என்று சொல்லக்கூடிய பொடியை அதிலே அழுத்தி அழுத்தி சேர்த்து அவனுடைய முதல் நாள் சார்த்தப்பட்ட கலபக்கூட்டு என்று சொல்லப்படும் அழகான சந்தன அலங்காரத்துடன் இருந்த சுவாமியினுடைய சந்தன அலங்காரங்களை அவர்கள் கலைகிறார்கள். 2-3 நிமிடங்களுக்குள்ளே இந்த வாகைச்சாத்து தரிசனமானது அங்கு முடிந்து விடுகிறது. அவ்வளவு வேகமாக குருவாயூரப்பன் பரபரப்பாக இந்த ஒரு பூஜையை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பது ஆச்சரியம். கலவக்கூட்டானது கலையப்பட்டு வாகை பொடிகளால் நல்லெண்ணெயை கலந்து ஈஞ்சமரப்பொடியை அழுத்தி அழுத்தி உன்னிகிருஷ்ணனான குருவாயூரப்பனை நம்முடைய வீட்டிலே குழந்தைகளை எவ்வாறு ஒரு கையிலே பிடித்து கொண்டு மற்றொரு கையிலே நாம் பொடியை வைத்து கொண்டு எண்ணெய் ஸ்நானம் செய்து வைப்போமோ, அதே போன்று நாங்கள் இருக்கக்கூடிய மேல் சாந்திகளும் பகவானுடைய இடது கையை சற்றே பிடித்து கொண்டு வாகை சார்த்து நல்லெண்ணெயால் அவனுக்கு செய்யக்கூடிய திவ்யமான அபிஷேகத்திலே மனம் குளிர்ந்து அவன் இருக்கக்கூடிய உயர்ந்த தரிசனமான வாகை சார்த்தானது காலையிலே 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனத்திலே அவனுடைய கலப கூட்டானது நமக்கு தரிசனம் அளிக்க 3 மணி 10 நிமிடங்களுக்கு தொடங்கிய வாகைச்சார்த்து தரிசனம் சரியாக 3 மணி 45 நிமிடங்களுக்கு 3:45 மணி வரைக்கும் பகவான் தன்னுடைய எண்ணெய் ஸ்நானத்தை வாகைச்சார்த்து தரிசனத்துடன் அழகாக நடத்தி கொள்ளக்கூடிய திவ்ய வைபவத்தை பவக்ஷேத்திர பிராப்தௌ பூஜனவிதோ. குருவாயூரப்பா, இதை யார் தரிசிக்கின்றார்களோ, எந்த நல்லெண்ணெயானது உன்னுடைய திருமேனியிலே அபிஷேகமாக செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அது பிரசாதமாக அளிக்கப்படுகின்றதோ, வாகைச்சார்த்து சேவையுடன் சேர்ந்த அந்த நல்லெண்ணெயை யார் யார் தன்னுடைய வீட்டிலே வாங்கி தன்னுடைய சரீரத்திலே காலையிலே சிறிது ஏதாவது ஒரு இடத்திலே தான் தடவிக்கொண்டாலும், அல்லது எங்கெங்கெல்லாம் வியாதி இருக்கின்றதோ, பேச முடியாதவர்கள் தொண்டையிலும் பார்க்க முடியாதவர்கள் கண்ணிலும், அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வியாதி இருக்கின்றதோ, ஹிருதய நோயாளிகள் தங்களுடைய மார்பிலேயும் இதை தடவிக்கொண்டாலோ, அல்லது சிறிதே தீர்த்தத்தை சேர்த்து இந்த எண்ணெயை விட்டு நாம் உள்ளே உட்கொண்டாலோ சர்வரோகங்களையும் அதை போக்குவதாக அமைகின்றது என்பது இந்த பூஜையின் விசேஷமாக மகான்கள் கொண்டாடுவதுதான்
பூஜனவிதோ, அவனுடைய திருமேனி சம்பந்தம் பட்ட நல்லெண்ணெய் பல மூலிகைகளால் அவனுக்கு தேய்த்து தேய்த்து பொடியாக அவனுக்கு அவனுடைய திருமேனியிலே உருவேற்றப்பட்ட பொடிகளும் சேர்ந்து வரக்கூடிய எண்ணெயாக இருப்பதால் பரம ஔஷதமாக அது வழங்கப்படுகின்றது என்ற திவ்ய வைபவத்தில் 3:45 மணிக்கு குருவாயூரப்பா அந்த உத்தமமான எண்ணெய் தரிசனத்தை நாங்கள் அபிஷேகத்துடன் பார்த்து உன்னை மீண்டும் அடுத்த பூஜை என்ன என்று ஆவலாக இருக்கும்போது பூஜனவிதோ அடுத்ததாக உனக்கு தொடங்கக்கூடியது குருவாயூரிலே மலர் நிவேதனம், முக அலங்காரம், சங்காபிஷேகம் என்ற அழகான ஒரு பூஜையை தொடக்குகின்றார்கள். மலர் நிவேதனம் அதாவது எண்ணெயால் வழிந்திருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகத்தை குருவாயூரப்பா அங்கு இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் சிறிய சிறிய மென்மையான தாமரை, ரோஜா முதலிய அழகான புஷ்பங்களால் உன்னுடைய திருமுகத்தை தொடைத்து முகத்திற்கு அலங்காரங்களானது செய்து அதற்கு முன்னால் பலவிதமான சங்குகளால் மீண்டும் இந்த எண்ணெய் படிந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் போவதற்காக உத்தமமான தீர்த்தங்களால் உனக்கு சங்காபிஷேகத்தை செய்து மலர் பொறி, வெள்ளப்பொடி அதாவது வெள்ளத்தால் இடிக்கப்பட்ட பொலி, தேங்காய், பழம் நைவேத்தியமாக உனக்கு முன்னால் வைத்து அந்த உத்தமமான மலர் பொறியால் உனக்கு நைவேதனம் செய்யக்கூடிய அழகான வைபவம் இருக்கின்றதே, அதற்குத்தான் மலர் நிவேதனம் என்று குருவாயூரிலே அழைக்கின்றார்களாம். பக்தர்களே, இவ்வாறு அவனுக்கு அலங்காரம் செய்யும் போது 8 இடங்களிலே அவனுடைய திருமுகத்தில் ஸ்வர்ண பொட்டு என்று சொல்லக்கூடிய சிறிய சிறிய தங்க பொட்டுக்களால் அவனுடைய நெற்றியிலே ஆரம்பித்து முகவாய் வரைக்கும் உன்னிகிருஷ்ணனான குழந்தைக்கு காலையிலே இவ்வளவு பக்தர்கள் தரிசிக்கின்றார்களே, அவனுக்கு திருஷ்டி தோஷமானது வராமல் இருக்க வேண்டுமே என்பதற்காக அந்த மலர் நிவேதனத்திலே 8 சொர்ண பொட்டுக்களை இன்றும் குருவாயூரிலே வைக்கின்றார்களாம். அது ஆச்சரியமல்ல. திருஷ்டிக்காக பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார் மதுரையிலே. இவர்கள் திருஷ்டிக்காக அதே கண்ணனுக்கு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணனுக்கு குருவாயூரிலே பொட்டு வைக்கின்றார்கள். ஆனால் நாம் மலர் நிவேதனத்திலே அவனை தரிசிக்கும் போது அஷ்டமியிலே பிறந்ததால் 8 இடங்களிலே தன்னுடைய முகத்திலே பொட்டை வைத்து கொண்ட தேவகியினுடைய 8வது கண்ணனான குருவாயூரப்பனுக்கு அந்த பொட்டு கூட அழகாக இருக்கின்றது. ஒவ்வொரு இடமும் ஸ்வர்ணமயமாக தகதகதக என்று நாம் தரிசிக்கும் போது அவனுடைய முகத்திலிருந்து வீசக்கூடிய அந்த தங்கத்தினுடைய தீட்சிண்யங்கள் கூட திருஷ்டிக்காக பொட்டு வைத்த அந்த பொட்டுக்களுடைய திவ்ய தரிசனம் கூட அவனுக்கு திருஷ்டியை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு ஆவலையும் பக்திபாவத்தையும் நமக்கு கிடைக்க இந்த இடத்திலே குருவாயூர் பூஜை கிரமத்திலே முதலில் இந்த பூஜையை செய்து 8 இடங்களிலே பொட்டு வைத்து மலர் பொறி, வாழைப்பழம், வெல்லம் இவற்றை அவனுக்கு நைவேத்தியமாக படைக்கும் போது குருவாயூரப்பன் குறிப்பிட்டானாம், எனக்கு இதே போன்ற நைவேத்தியங்கள் தினமும் எனக்கு கிடைக்க வேண்டும், இதே போன்று எனக்கு இருக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இந்த பூஜையிலே அழகாக இதே போன்ற நைவேத்தியங்கள் அவனுக்கு அளிக்கப்படுவது என்று சொல்ல வந்த பட்டத்திரி இவனுடைய அடுத்த பூஜை கிரமத்திலே என்ன விவரித்து இந்த ஸ்லோகத்திலே ஞாபகப்படுத்த இருக்கின்றார் என்பதை நாம் இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.